அதுதான் மனிதகுல வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. நீ எவ்வளவு பெரிய படித்து ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்தாலும், எத்தனை சாதனைகளை படைத்தவனாக இருந்தாலும், வரலாறு உன்னை போற்றினாலும் பாராட்டினாலும் அது பயனில்லாதது என்றுதான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித குலத்தின் வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான பகுதி இது. குடும்பம் என்கிற அமைப்பு நமக்கு இட்டிருக்கிற கட்டளை இது. குடும்பம் என்பது காலம் காலமாக நமக்கு உணர்த்துகிற பாடம் இது. வயது முதிர்ந்ததும் பெற்றோரை இகழக்கூடாது, முதுமையை கண்டு நகைக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான், அப்படியே கிடந்தவர்கள் சாகட்டும், சாகிற வயது தானே என்று எண்ணக்கூடாது. பிறந்துவிட்ட நாம் எப்போதாவது ஒரு நாள் இறக்கப் போகிறோம். அந்த இறப்பை எப்படி, யார், எப்போது தீர்மானிப்பது? அதுதான் கேள்வி மனித வாழ்க்கையிலே. நீயும் பிறந்து விட்டாய், நானும் பிறந்து விட்டேன். ஆனால் என்னுடைய இறப்பை அல்லது உன்னுடைய இறப்பை யார் தீர்மானிப்பது, எப்போது தீர்மானிப்பது, எப்படி தீர்மானிப்பது என்கிற கேள்வி மனித வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி. பொருளாதாரம் இருந்தும், அனைத்து வசதிகள் இருந்தும், அதிகாரம் இருந்தும் அவற்றை எல்லாம் முதுமையிலே நுகர முடியாது. இளமை இருக்கிற வரையில்தான் ஆட்டம். இளமையில் ஒரு கௌரவம் அல்லது வரட்டு கௌரவம், இளமையில் ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு அகந்தை, நாடி தளறுகிற போது, நடை தளறுகிற போது, செயல் முடங்குகிற போது நாம் அவற்றை எல்லாம் திருப்பி அசை போட்டு பார்த்தால் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். எவ்வளவு முதிர்ச்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த மனிதகுல வாழ்க்கையில் நாம் பிறருக்கு உதவுகிறோம், பண உதவி செய்கிறோம், பொருளுதவி செய்கிறோம் என்கிற அந்த கடமைகளை எல்லாம் விட, பொது தொண்டு ஆற்றுகிறோம் என்கிற கடமைகளை எல்லாம் விட, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் என்பது ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனின் பிறவிக்கும் உண்மையான பொருள் அமைகிறது, அர்த்தம் அமைகிறது. எனக்கும் அந்த குற்ற உணர்வு உண்டு. ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. அதை காரணம் காட்டி இது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், எத்தனை பணிகள் இருந்தாலும் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்கள் உள்ளம் படும் பாடு, அவர்கள் தனிமையில் உணர்கிற அந்த மன அழுத்தம் மிக மிக கொடியது. முதுமை என்றுதான் நான் சொல்லுவேன். பிறர் நம் மீது நடத்துகிற தாக்குதலை விட, வறுமையால் ஏற்படுகிற கொடுமையை விட, முதுமையால் நாம் சந்திக்கிற அந்த அவலம் இருக்கிறதே, அந்த தனிமை இருக்கிறதே, அதுதான் நாம் சந்திக்கிற கொடுமைகளிலேயே கொடிய கொடுமை. இப்படி நாம் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவதால் பெற்றோரை கவனிக்க முடியாமல் போகும். அதை நாம் நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எப்போது நம்முடைய தாயோ தந்தையோ செயல்பட முடியாத அளவுக்கு முடங்குகிறார்களோ அப்போது நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். 4 பிள்ளைகள் என்றால் 4 பிள்ளைகளும் மாறி மாறி அவர்களை பேணி பராமரிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை இது. ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல. இன்றைக்கு பல பேர் பெற்றோரை முதியோர் இல்லத்திலே போட்டுவிட்டு அவர் ஊர் சுற்றுகிறார்கள், உலகம் சுற்றுகிறார்கள். பணம் இருக்கிறது, மாதத்திற்கு 1 லட்சம் கூட நான் செலவு செய்ய தயார். முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்திலே தள்ளுவது நியாயப்படுத்தப்படுகிறது. ஏற்படுத்திய தாக்கம், அந்த அதிர்ச்சி இன்னும் தணிந்த பாடில்லை. எப்படி அதை விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் எதுவாகவும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு உயிரை இவ்வளவு கொடூரமாக பறிப்பது என்பது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனம், மனித குலத்தின் அநாகரிகம் இது. இதை எப்படி நாம் ஜீரணிப்பது என்றுதான் தெரியவில்லை. அருமை தோழர்களே, அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவது, இரங்கல் சொல்லுவது என்பதை தாண்டி அவருடைய நினைவை போற்றி அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்பதை தாண்டி இது போன்ற கலாச்சாரத்தை தடுப்பது எப்படி, கூலிக்கு கொலை செய்கிற மிகவும் கேடான இந்த கலாச்சாரத்தை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், தடுக்கப் போகிறோம். சட்டம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது. குற்றம் இழைத்திருந்தாலும் கூட அந்த அடிப்படையில் தான் தண்டனை பெற்றுத் தர வேண்டுமே தவிர இப்படி கொடூரமாக படுகொலை செய்வது எந்த வகையிலே ஏற்புடையது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழலையும் சிலர் தங்களுக்கு சாதகமாக அரசியல் செய்ய பயன்படுத்துகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கேடான செயல் என்பதை எண்ணி நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தைகளை இதை பயன்படுத்தியும் சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, சகோதரத்துவ நட்புறவு என்பது வேறு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் வேறுபாடு உண்டு, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அவர் என் மீது கொண்டிருந்த வாஞ்சை மிகுந்த அன்புக்கும் நான் அவர் மீது கொண்டிருந்த நன்மதிப்புக்கும் இடைவெளி இல்லை, ஒருபோதும் இடைவெளி இல்லை. அதனால்தான் நான் ஓடோடி சென்று அவருடைய குடும்பத்தோடு 2 நாட்கள் நான் அந்த துக்கம் நிறைந்த இடத்திலே கிடந்தேன். வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைப்போம், இதைத்தான் இன்றைக்கு நேரலையிலே நான் பதிவு செய்தேன். அவருடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட அந்த குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அரசியல் நிலைப்பாட்டை ஒரு காரணமாக வைத்து இதிலும் அரசியல் செய்யக்கூடிய அற்பர்களோடு நாம் ஒருபோதும் களத்தில் சேர்ந்து நிற்கக்கூடாது என்பதுதான். திமுகவை விமர்சிப்பது என்பது அவர்களுக்கான தார்மீக உரிமை, அது வேறு. ஏனால் திமுக ஆட்சியிலே இருக்கிறது, அது ஒரு அரசு. அரசு என்கிற முறையிலே, ஆட்சி செய்கிற கட்சி என்கிற முறையிலே இந்த கொடிய துயரம் நிறைந்த சூழலில் வலியால், வேதனையால்,
ஆற்றுப்படுத்த முடியாத துயரத்தால் அப்படி விமர்சனம் வைப்பது தவறில்லை. இது நாம் கொண்டிருக்கிற அந்த மதிப்பையும் களங்கப்படுத்துகிறார்கள் என்றால் அதிலே உள்நோக்கம் இருக்கிறது. ஆகவேதான் இதை நான் உங்களிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதனுடைய வேண்டுகோள் ஒரு புரிதலுக்காக நான் முன்வைக்கிறேன். நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு முறை கூட நான் இது போன்ற அம்பேத்கர் இயக்கங்களை பொதுவிலோ தனித்தோ விமர்சித்ததில்லை. என்னை விமர்சிக்கிறார்களே என்று சில நேரங்களில் வருத்தப்பட்டு இருக்கிறேனே தவிர எந்த இயக்கத்தையும் நான் எனக்கு எதிரான ஒரு இயக்கமாக நான் கருதியதும் இல்லை, அப்படி விமர்சித்ததும் இல்லை. ஒரு நாள் கூட நான் அப்படி செய்ததில்லை. நான் குறைத்து பேசியது கிடையாது. அது என்னுடைய இயல்பு. எனக்கு தீங்கு இழைக்கிறவர்களை கூட நான் குறைத்து பேசியதில்லை. வழியே சென்று பேசியிருக்கிறேன். அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். ஆனாலும் கூட தொடர்ந்து இணைந்து செயல்பட முடியாத நிலை அரசியல் நிலைப்பாடுகள் தான். அது அப்படித்தான் அமையும். எவ்வளவு மாறுபட்ட அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தாலும் எந்த தலித் இயக்கத்தையும் நாம் எதிராக பாவித்ததில்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஆனால் திமுகவோடு நாம் கொண்டிருக்கிற அரசியல் உறவை பாழ்படுத்துவதற்காக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிற நிலையில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். மறைந்த மாவீரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, அன்னை பார்வதி அம்மாளுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்தி, கொட்டு மழையிலும் இவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்களுக்கு எனது நன்றி கூறி முடிக்கிறேன்.